ஹலோ ஆல், வெல்கம் டு மஹீஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட இந்த ஒரு 5 ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். ஒரு குறிப்பிட்ட தொகை 15 ஆண்டுகளில் தனி வட்டி வீதம் 3 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் எவ்வளவு? அதாவது நமக்கு அமௌண்ட் சொல்லல, அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா 100 எடுத்துக்க போறோம். 100 எடுத்தா ஈஸியா சால்வ் பண்ண முடியும், அதுக்காக தான், வேற ஒண்ணும் காரணம் கிடையாது. 3 மடங்காகுது அப்படிங்கிறப்ப 300 ஆயிடும். 3 into 100. ஓகேங்களா? எத்தனை வருஷத்துல? 15 வருஷத்துல. இப்ப என்னன்னா அவர் பண்ண அமௌண்ட் வந்து 100 தான், ஆனா அது வந்து 300 ஆயிடுச்சு. அப்ப இன்ட்ரெஸ்ட் வந்து அவருக்கு என்ன கிடைச்சிருக்கு? 300 minus 100 இல்லையா? சோ 200 கிடைச்சிருக்கு. இப்ப நமக்கு தனி வட்டிக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? PNR/100ங்கிற ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலால, அதாவது இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா, இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலா என்ன எடுத்துக்க போறோம்? இப்ப 200 எடுத்து தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா 200 ஈக்குவல் டு அமௌண்ட் வந்து எவ்வளவு? 100 இன்ட்டு வருஷம் வந்து 15, ஆர் தான் தெரியாது, அதாவது வட்டி தெரியாது, டிவைடட் பை 100. ஓகேங்களா? இப்ப இந்த 100 டைரக்டாவே கேன்சல் ஆயிடும். இதுல இருந்து ஆருடைய விளைவு ரொம்பவே சிம்பிளா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 200/15 கிடைக்கும், 40/3 கிடைக்கும். இதை வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல எழுதணும்னா அதோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே சிம்பிளா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 13/1/3 கிடைக்கும். நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னும் 4 ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ செகண்ட் ப்ராப்ளம், இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட ப்ராப்ளம் தான். ஒரு குறிப்பிட்ட தொகையை தனி வட்டியில் 6 வருடங்களுக்கு கொடுக்கும் போது தனி வட்டி அந்த தொகையில் பாதி எனில் அந்த வட்டி வீதம் எவ்வளவு? அதாவது போன சம் மாதிரியே தான் இந்த சம்மும். இதுலயும் அமௌண்ட்டை நம்ம என்னென்ன எடுத்துக்க போறோம்? 100 தான் எடுத்துக்க போறோம். 6 வருடத்துக்கு தனி வட்டி பாதி ஆயிடுது. பாதிங்கிறப்ப 100ல பாதி இல்லையா? 100/2. சோ வந்து 50. இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு, 6 வருஷம்னு சொல்லிட்டாங்க. சோ நம்ம டைரக்டா PNR/100 ஈக்குவல் டு என்னன்னு வச்சுக்க போறோம்? 15 வச்சு சால்வ் பண்ண போறோம். சோ 50 ஈக்குவல் டு 100 into 6 into R divided by 100. So the final answer என்னன்னு கிடைக்கும்? நமக்கு 50/6 கிடைக்கும். இந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 25/3 கிடைக்கும். இதை மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எழுதணும்னா 8/1/3 கிடைக்கும். நாம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னும் 3 ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ தேர்ட் ப்ராப்ளம், இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட ப்ராப்ளம் தான். இது போன 2 ப்ராப்ளம் மாதிரியே தான். ஒரு தொகை தனி வட்டி வீதத்தில் 15 வருடங்களில் 4 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் எவ்வளவு? இதுலயும் சேம் என்ன பண்ண போறோம்னா அமௌண்ட்டை என்னென்ன எடுத்துக்க போறோம்? 100 தான் எடுத்துக்க போறோம். 4 மடங்கு ஆகுது, அப்ப 4 into 100 இல்லையா? சோ 400 ஆயிடும். ஓகேங்களா? அடுத்து வந்து எத்தனை வருஷம்? 15 வருஷம். இதை வச்சுதான் சால்வ் பண்ண போறோம். சோ இன்ட்ரெஸ்ட் மட்டும் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 400ல இருந்து இந்த 100 ரெடியூஸ் பண்ணுவோம் எப்பயும் போல. ஓகேங்களா? அப்ப இன்ட்ரெஸ்ட் மட்டும் 300. இது எந்த ஃபார்முலால போடுவோம்? PNR/100ல போடுவோம். அப்ப 300 ஈக்குவல் டு 100 into 15 into R/100. சோ இது டைரக்டா கேன்சல் ஆயிடும். R ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும்? நமக்கு 300/15 கிடைக்கும். இதை சால்வ் பண்ணோம்னா 20% நாம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னும் 2 ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ 4th ப்ராப்ளம், இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட ப்ராப்ளம் தான். ஒரு தொகையை 5% வட்டி விதத்தில் முதலீடு செய்தால் அந்த தொகை 40% அதிகரிக்க ஆகும் காலம் எவ்வளவு? அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டாங்க 5%. அதே மாதிரி எத்தனை வருஷம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அமௌண்ட் நம்ம எப்பயும் போல என்னென்ன எடுத்துக்குவோம்? 100 தான் எடுத்துக்குவோம். 100ல 40%ங்கிறப்ப 40/100 40 rupees வந்து அதிகமாகணும். அப்ப இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு? 40. சோ இதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா எப்பயும் போல PNR/100. இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா எத்தனை இயர்ஸ்ல அது வந்து 40% அதிகமாகுங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ 40 ஈக்குவல் டு 100 into n into 5/100. சோ இது கேன்சல் ஆயிடும். இதுல இருந்து என்னுடைய வேல்யூ என்னன்னு கிடைக்கும்? 40/5 கிடைக்கும், ஈக்குவல் டு 8 years. நாம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ ஃபைனல் ப்ராப்ளம், இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட ப்ராப்ளம் தான். ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டி அசலை போல 16/25 பங்கு, மேலும் காலமும் வட்டி வீதமும் சமம் எனில் காலம் மற்றும் வட்டி வீதத்தை காண்க.
இதுக்கு முன்னாடி உள்ள சம்ல எல்லாம் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா ஏ வந்து அதாவது அமௌண்ட்டை வந்து 100 எடுத்துக்கிட்டோம். இங்க வந்து 100 எடுத்துக்க மாட்டோம். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அதனால தனி வட்டியோட இன்ட்ரெஸ்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து அந்த மாதிரி எதுவுமே சொல்லல நமக்கு. அதனால அமௌண்ட்டை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ல 16/25 பங்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ இன்ட்ரெஸ்டோட ரேட் வந்து டைரக்டாவே நமக்கு ஓரளவு தெரிஞ்சிருச்சு. இப்ப இன்னொரு க்ளூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலமும் வட்டி வீதமும் சமம். சோ எண்ணும் ஆறும் ஈக்குவலா இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? PNR/100. அந்த ஃபார்முலால தான் போட போறோம். இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலா என்ன போட போறோம்? x into 16/25 ஈக்குவல் டு x into n into n போட்டுக்க போறோம். ஓகேங்களா? டிவைடட் பை 100. சோ இந்த x என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இப்ப மீதி என்ன இருக்கும்? இந்த n into n வந்து n ஸ்கொயர் ஆயிடும். இந்த சைடு 16/25 into 100 போகும். இப்ப வந்து என்ன பண்ண போறோம்னா டைரக்டா சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஈக்குவல் டு 64 கிடைக்கும். இந்த 64 என்னன்னு எழுதலாம் நம்ம? 8 ஸ்கொயர் எழுதலாம் இல்லையா? அப்ப 8 ஸ்கொயர். இந்த சைடு n ஸ்கொயர் இருக்கு. ஸ்கொயர் கேன்சல் ஆயிட்டு என்னுடைய வேல்யூ அதாவது 8 இயர்ஸ்ன்னு கிடைச்சிரும். 8 இயர்ஸ். அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் இதே தானே. அப்ப 8%. நாம சால்வ் பண்ணிட்டோம். இது போல மேலும் வீடியோக்களை பாக்குறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.